ஒரு வழியாக அடுப்பு வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம் பாருங்கள். இன்றைக்கி ஈவினிங் தான் அதில் பால் காய்ச்ச போகிறோம். சிலிண்ட்ரு தட்டுப்பாடு அதிகமாகிடுச்சுங்க. இப்போ சிலிண்ட்ரு கேட்டால் சிலிண்டரே இல்லைன்றாங்க. புக் பண்ணி 25 நாள் ஆனால் தான் நீங்கள் சிலிண்டர் எடுக்கலான்னு சொல்கிறாங்க. சரி இருக்கிற சிலிண்டர் பால் காய்ச்சி இந்த மாதிரி உள்ளே வச்சுக்கலாம், நம்ம ஒரு அடுப்பு போகலான்ட்டு அடுப்பு தாங்க புதுசாக போட்டேன். அதுவும் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். சூப்பராக இருந்துச்சு. அடுப்பு எப்படி எரியுதுன்னு பாருங்கள். பால்லாம் காய்ச்சி கொடுத்துட்டு நைட்டு டிஃபனுக்கு வந்து சப்பாத்தி தான் போடலான்னு ரெடி பண்ணியிருந்தேன். ஒரு பக்கம் குருமா தாளிச்சு விட்டு மாவும் பிசைஞ்சிட்டாங்க. இது வீட்டில் அரைச்சேன் நம்ம கோதுமை மாவு தான். குருமா வந்து தண்ணியாக தான் வச்சுருந்தேன். பூரிக்குன்னா கொஞ்சம் கெட்டியாக வச்சுருந்துருக்கலாம். உருளைக்கிழங்கு குருமா தாங்க வச்சுருந்தேன். சிலிண்டர் இல்லைங்கிறது ஒரு பக்கம் வருத்தம் இருந்தாலும் அடுப்பில் சமைக்கிறது விறகு அடுப்பில் அது இன்னும் சந்தோஷமாக தாங்க இருந்துச்சு. குருமாவை தாளிச்சாச்சு, சப்பாத்தி மாவு பிசைஞ்சு உருண்டை பிடிச்சாச்சு. சப்பாத்தி போட்டுவிட்டேன். சின்ன பாப்பா வந்து எனக்கு பூரி தான் வேணும்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு தனியாக ஒரு 3 பூரி தாங்க போட்டேன். இருட்டி போச்சு. நம்ம ஒரு 6 மணிக்கு தான் அடுப்பு வச்சாச்சு. நல்லா இருட்டி போச்சுங்க நைட்டு சாப்பிட்றதுக்கு. வெளியே உட்காந்து சாப்பிட்டு நைட்டு டிஃபன் முடிச்சாச்சு. டாட்டா பாய் பாய்.